ஜெகதீஸ்வரன், இப்போ சினிமாவில் வந்து ஒரு சின்ன குழந்தை பேசுவாங்க, அந்த பேச்சை கேட்டு மனம் மாறி கதாநாயகன் வந்து களத்துக்கு வர காட்சி, அதை தான் தனியரசு சொல்றார். இது ஒரு பெரிய பிரச்சனை. மணி அவர்கள் சொன்ன மாதிரி இது உலகமெங்கும் இருக்கிற பிரச்சனை. வளர்ச்சி சார்வாதமும் சூழலியல் வாதமும் போயிட்டு இருக்கு. இப்போ அவர் போறாரு, அதை பத்தி என்ன ஸ்டடி பண்ணாருன்றதெல்லாம் வேறு. ஆனால் அவர் கேட்பது வந்து களத்தில் போய் அவங்களோடலாம் உரையாடினாரா, அவங்க கருத்துக்கள் எல்லாம் வாங்கினாரா, நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா ஒரு கட்சியா இருக்க போறீங்க. போனீங்க 5 நிமிஷம் பேசுனீங்க, ஊடக வெளிச்சம் கிடைச்சிச்சு, வந்துருச்சிங்க. இதை தாண்டி இதுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. முதல்ல வந்து சென்ற வாரம் ஒரு செய்தி போயிட்டு இருந்தது. பரந்தூர் மக்களை தாவேக்க நிர்வாகிகள் சந்தித்தனர் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு நாள் 15ஆம் தேதி ஓடிச்சு. இந்த தாவேக்க நிர்வாகி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான். நாங்கள் போனோம். முதல்ல நாங்கள் போயிட்டு அந்த மக்களை பார்த்தோம். அங்கே இருக்கின்ற போராட்டக்குழு இருந்து சந்திச்சு அந்த பிரச்சனை ஏற்கனவே எனக்கு தெரியும், அந்த பிரச்சனை தெரியும். பட் இருந்தாலும் எவ்வளோ வீரியமாக இருக்குது, என்னென்ன எதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட் முதல்ல இதெல்லாம் அவங்க பேசுவாங்களா அப்படிங்கிற இதோட போகிறேன். அவங்க கம்ப்ளீட்டாக அந்த போராட்ட குழுவில் இருக்கிற தலைவர் முதற்கொண்டு செயலாளர் முதற்கொண்டு எல்லோருமே எங்கள்கிட்ட வந்து இந்த ஆர்டிஐ டேட்டா முதற்கொண்டு ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுல இருக்கிற அரசியல் என்னென்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் விளக்கமாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த காம்பன்சேஷனுங்கிற வார்த்தை பேசப்பட்டது இல்லையா, அப்போ கூட கேட்டது காம்பன்சேஷனுங்கிற வார்த்தை எங்களுக்குள்ளே வந்ததே கிடையாது. நாங்கள் அதுக்குள்ளே போகவே விரும்பலை. நீங்கள் எவ்வளோ 3 மடங்கு கொடுக்குறீங்களா 4 இல்லை, எங்களுக்கு எங்களுடைய ஊரை காப்பாற்றணும், அதுதான் ஒரே ஒரு அஜெண்டா. ஏன் அந்த ஊரை காப்பாற்றணும், ஏன் விமான நிலையமே வரக்கூடாது, இல்லை விமான நிலையம் வரட்டும், எங்களுடைய ஊரில் வரக்கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட் இப்போ கேட்குறாங்க இல்லையா, ஆல்டர்னேட் இருக்கான்ட்டு. ஏன்னா தனியரசு ஐயாவும் அவர் இந்த கதிரேசன் அவர்கள் எழுதிய புத்தகத்தில் அவரும் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு. அவர் நேரடியாக போனாரா, அவர் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்து கலந்துட்டாருங்கிறது தெரியல. அவர் இருக்கேன் என்னோட நிறைய பேர் போயிருக்காங்க, நிச்சயமா நிறைய பேர் போயிருக்காங்க. அப்ப அவர்களுக்கும் நிச்சயமாக தெரியும். அதனால அதுல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இந்த பரந்தூர் மக்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்தா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வரும் பொழுது இந்த போராட்டத்திற்கு வேற ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு தேசிய செய்தியாக மாறுது. நீங்க அதுக்கு ஒரு சினிமா ஒரு காரணமா, ஆமா சினிமா ஒரு காரணம் தான். அந்த வெளிச்சம் வந்து நிறைய மீடியா கொடுக்கதான் நிச்சயமாக கொடுக்கின்றது. ஆனா அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்காக அந்த போராட்ட களத்தில் நாம் நிற்கிறோமா இல்லையா, இது இன்று எடுக்கப்பட்ட முடிவா முதல்ல இல்லை. நீங்க மாநாடு முடிந்த பிறகு எங்களுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்தில் போடப்படுகின்ற 26 தீர்மானங்களில் விவசாயத்தை பாதுகாப்போம் என்ற 8வது தீர்மானத்தில் இதை சொல்றோம். நம்ம பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள் வந்து அதே மாதிரி நிலக்கரி நெய்வேலி திட்டத்தையும் நாங்கள் அந்த விரிவுபடுத்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை நாங்கள் எதிர்க்கிறோம், தேவைப்பட்டால் சட்ட போராட்டமும் நடத்தும் சொல்லி தான் செயற்குழு தீர்மானத்தில் போடுறோம். அதற்கு பிறகு வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க களத்துக்கு வரணும் நிச்சயமா நாங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த களத்திற்கு செல்வது சரியாக இருக்கும். வந்து 5 நிமிஷம் பேசினாருன்றதுதான் அவரோட விமர்சனம். இல்லைங்க, அதாவது 5 நிமிஷம் பேசினாரா 14 நிமிஷம் பேசினாரா, பேச வேண்டிய விஷயங்களை சரியாக பேசினாரா இல்லையா. முதல்ல வளர்ச்சிக்கு இட்டு கட்டினாங்க, நீங்க ஏர்போர்ட்டே வேணாங்கிறீங்களா, நீங்க போற காரை பாருங்க, நீங்க போற ரோட பாருங்க, நீங்க எந்த சாலையில போறீங்க. நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த இடத்தில் பரந்தூரில் இந்த விமான நிலையம் அமைய வேண்டாம் என்று நினைக்கின்றோம். எங்குமே ஒரு 4500 ஏக்கர் தேவைப்படுதுனாலுமே இந்த சிக்கல் இருக்கும். இப்போ மத்திய அரசு சார்பாக துறை சார்ந்தவங்க அவங்க பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ப்ரொபோசல் வைப்பாங்க. அதுல ஃபீசிபிலிட்டி எல்லாம் பார்த்து, இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்க ஒவ்வொரு திட்டம் கொண்டு வருகிற போது ஒவ்வொரு கிராம மக்கள் எதிர்ப்பாங்க. அவங்க உணர்வெல்லாம் நம்ம மதிக்காமலாம் இல்ல, அதை நம்ம அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்படியே இருந்ததுன்னா நடக்கவே. அதுதான் மணி அவர்கள் சொன்னாங்க, இது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம். ரொம்ப எக்ஸாக்ட்டா நீங்க சொல்லிட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது கடந்த அதிமுக பீரியட்ல 4 இடங்கள் ப்ரொபோசல் வருது. திருப்போரூர், பாடலூர், பரந்தூர், பன்னூர். நீங்க அதற்கு பிறகு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்கு போறாங்க. 2022 வந்த செய்திகள்லாம் பாருங்க. இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடிக்கு போறதுக்கு முன்னாடியோ அதற்கு பிறகோ பரந்தூரை விட பன்னூர் தான் சரியாக இருக்கும். என்னென்ன காரணங்கள்னு எல்லா பேப்பர்ஸும் லிஸ்ட் பண்றாங்க. 1, சென்னையிலிருந்து பரந்தூர் 75 கிலோமீட்டர்ல இருக்கு, இது 51 கிலோமீட்டர்ல இருக்கு. நீங்க பரந்தூர்ல 13 வாட்டர் பாடி இருக்கு. ரொம்ப எக்ஸாக்டா சொல்லணும்னா 13 ஏரி, 17 குளம், 11 குட்டை, 5 தாங்கல் இருக்கு. இந்த நீர்நிலைகள் இருக்கிறது. விவசாயத்தை சார்ந்து இருக்கிறார்கள். பன்னூரை விட பரந்தூரில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிறார்கள். பன்னூர்ல ஏதாவது வாட்டர் பாடி இருக்கா? நிச்சயமா எந்த ஒரு வாட்டர் பாடியும் கிடையாது. நீங்க கேட்டீங்க இல்லையா, 4000 ஏக்கர்ல வாட்டர் பாடியே எல்லாம் இருக்கு. ஆனா பன்னூர்ல இருக்கு. இது காஞ்சிபுரம் மாவட்டம், இது திருவள்ளூர் மாவட்டம். இதற்குள்ள ரொம்ப டெக்னிக்கலா போகாம அண்ணாமலை அவர்கள் மாற்று இடம் சொல்லுவாங்க. நான் சொல்லல, இதை நான் சொல்லல. மறுபடியும் இடம்னா நீங்க இந்த இடம் இல்லாம இந்த இடம்ன்றப்ப விஜய் அவர்கள் பேசுறாங்க. அரிட்டாபெட்டியில ஒரு ஸ்டாண்ட், இங்க ஒரு ஸ்டாண்டுன்னா உங்களுக்கு வேற ஒரு ஆதாயம் இருக்கு, அந்த ஒரு சந்தேகம் இருக்கா? நிச்சயமா இருக்கு சந்தேகம். நம்ம பேசுறது எதுவுமே தமிழக வெற்றி கழகம் இல்ல ஜெகதீஸ்வரன் பேசுகிறோமா இல்லை, அந்த மக்களின் குரலாகத்தான் நாங்கள் ஒலிக்கின்றோம். அவங்க சொல்றாங்க, சார் பன்னூர் தான் முதல்ல சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, என்ன காரணத்திற்காக அது மாற்றப்பட்டது? இல்ல விஜய் போராட்டக்காரர்களோட எல்லாம் பேசுறதுல ஏதாவது சிக்கல் இருக்குதா? உரை நிகழ்த்திட்டு போயிட்டாருன்னு இல்ல அதான் சொல்றேன் இல்லையா. இப்ப நான் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதற்கு பிறகு பொதுச் செயலாளர் போனாரு,
பொதுச்செயலாளரிடம் நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கொடுக்குறாங்க, இந்த பிரச்சனை குறித்து முழுமையாக பேசுறாங்க, அவங்க போட்ட RTI டேட்டா, எங்க தலைவருக்கு என்ன மனு கொடுக்க போறாங்களோ அந்த மனு எல்லாவற்றையும் எல்லா தகவலையும் கொடுத்து தான் அவர் வந்து கொடுத்து அதற்கு பிறகு இந்த இன்புட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் பேசுறார். இன்றும் போராட்டக்காரர்களை சந்தித்து விட்டு பிறகு திரும்ப போதும் அவர் ஏன்னா இப்ப போராட்டக்காரர் பேசி தான் வரேன், அந்த போராட்ட குழுல இருக்கிற கதிரேசன் அவர்களிடம் பேசிட்டு தான் வரேன். அவர் மறுபடியும் நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, நான் கூடிய விரைவில் மறுபடியும் ஏகனாபுரம் கிராமத்திற்குள் வருவேன் அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வரார் அவர். ஒரு முக்கியமான பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை, அது வெவ்வேறு கோணங்கள்ல இருக்கும், வளர்ச்சியா சூழலியால அதெல்லாம் விட்டுரு. விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பிரச்சனையை ஒரு பேசு பொருள் ஆக்கி இருக்கிறார் அப்படின்றதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கிறார், ரெட்டை நிலைப்பாடு, 8 வழிச்சாலைக்கு என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க இப்ப எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கலையா? அவரோட அரசியல் சரியான திசையை நோக்கிறதுக்கு இந்த பரந்தூரை கரெக்டா பயன்படுத்தலையா? அதுதான் இப்ப இந்த பரந்தூர் 910 நாளா விஜய்க்கு கை கொடுக்காத பரந்தூர் திடீர்னு எப்படி அந்த மக்கள் மீது இவருக்கு பாசம், அந்த மக்களுக்கு இப்ப இவர் போய் கை கொடுக்கிறாருன்னா தேர்தல் தான். இப்ப 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வருது, தான் முதலமைச்சர் ஆகணும். முதலமைச்சர் ஆகுவதற்காக பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறதாக சொல்ல விஜய் இவ்வளவு காலமா எங்க போனாருங்கிறது தான் சிக்கல். அது மட்டுமல்ல, அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தை, ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவன், நாட்டினுடைய குடிமகன், பரந்தூர்ல விமான நிலையம் கூடாது, தனியரசனுடைய அந்த மக்களுடைய விவசாய விளைநிலைகளையோ குடியிருப்புகளையோ கட்டாயமா அப்புறப்படுத்துறதுல பெரிய நெருக்கடி இருக்கு, உளவியல் சிக்கல் இருக்கு. அதுல எங்க செய்தி சரியாவுக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும். ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக அல்லது அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதற்கு மாற்று. இப்ப நீங்க நீங்க எல்லாரும் ஆய்வு செஞ்சிருப்பீங்க, அந்த மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம வளர்ச்சிக்காக ஒரு விரிவான எல்லா வசதிகளோடு ஒரு விமான நிலையம் தேவை அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அதை சாத்தியப்படுத்தலாம்? இன்னொரு கோணமும் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1000 நாள் நெருங்க போகுது அந்த போராட்டம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதை காது கொடுத்தோன்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்ப ஏன் மக்கள் விஜயை வர சொல்றாங்க, போராட்டக்காரர் நீங்க வாங்க, நீங்க வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் போகும் அப்படின்னா அவங்க குரல் கேட்கப்படலன்றது தானே, அதுக்கு தானே நான் அப்படி போங்கிற. நான் நீங்க போறது மட்டும் இல்லையா, தமிழக வெற்றி கழகமே போராடணுங்கிற. நீங்க அந்த அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள், உழைக்கிற மக்கள் 910 நாளா போராடுறாங்களா, அவங்கள போய் நீங்க பார்த்து ஆறுதல் சொல்றீங்க. உங்க தமிழக வெற்றி கழகத்துல 1 லட்சம் பேருக்கு திரட்டுங்க. தமிழ்நாட்டிலேயே நீங்க இது இல்ல, நீங்க இல்லாத அளவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க, பட்டினி போராட்டத்தை நடத்துங்க. ஏன் விஜயே பட்டினி போராட்டத்தை நடத்துங்க? நீங்க ஏன் விஜய் இப்ப ஒரு நாள் பட்டினி போராட்டத்தை நடத்தக்கூடாதா, ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடாதா? ஒன்னு நீங்க இந்த 250 நாட்களுக்கு முன்னாடியே தனியரசு அண்ணன் போயிட்டார். இப்ப அவருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தெரியும்னு சொல்றாருல, அவர் எந்த மாற்று நம்பிக்கையில் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு வர்றார். ஒரு மாற்று இருக்குப்பா அவங்க சொன்னாங்கல்ல, அந்த மாற்று அன்னைக்கு அப்ப 250 நாட்களுக்கு முன்னாடி இருந்த தனியரசு அண்ணன் வேற, 1000 நாள் தனியரசு அண்ணன் வேறயா? உங்களுக்கு அப்ப நீங்க எங்க மாற்று கேக்குறீங்களா? அப்ப மாற்றே தெரியாம தான் அந்த மக்களுக்கு நீங்க நம்பிக்கை கொடுத்துட்டு வரீங்களா? நான் கேக்குறேன், நீங்க சொல்றீங்கல்ல, சொல்றீங்கல்ல, கருத்தையும் கேட்கிறேன், காத்திருக்கேன். நான் ஏற்கிறேன். நான் இப்ப அந்த திட்டம் வேண்டாம்னு தான் தனியரசு சொல்றேன்.